ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் பிரபா விலாக். நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் சித்தி வந்து எங்கள் ஊரில் இருக்க பாண்டி கோயிலில் கெடா வெட்டி சாப்பாடு போடுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பி போனோம். போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்கள் சித்தி பொங்கல்லாம் வச்சு சாமிக்கிட்ட வச்சிருச்சு. பாண்டி கோயில் பொறுத்தளவு மதியம் 1 மணிக்கு தான் வந்து உச்சிக்கால பூசைலாம் பண்ணுவாங்க. அதனால காலையிலேயே சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கெடா வெட்டிட்டாங்க. கெடா வெட்டவுடனே ஒரே வெட்டாக வெட்டி முடிச்சிட்டாங்க. அப்புறம் மஞ்சள் தண்ணிலாம் வந்து ஊற்றிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த துடிப்பு போகிற அன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கு முன்னாடியே குழம்புக்கு வெங்காயம் எல்லாமே உரித்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுப்பில் வெங்காயம்லாம் வந்து கொதிச்சிட்ருக்கு. எங்கள் சித்தி மருமக இவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் உட்காந்து சும்மா விளாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் போனப்போ வந்து கொஞ்சோண்டு வேலை தான். அந்த தயிர் வெங்காயத்துக்கு மட்டும் தான் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதை மட்டும் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து கட் பண்ணுச்சு. நாங்கள் அதுக்கு வந்து சமையல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான். சமையல் வந்து யாருன்னா, எங்கள் சித்தி ஹஸ்பண்ட், அதாவது எனக்கு 3 சித்தியில் 3வது சித்தியோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா சமைப்பாங்க. அவங்க தான் மேக்ஸிமம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எதுவும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே சமைச்சிக்கிடுவாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் தான் சமையல். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவங்க தான் சமையல் இன்னைக்கு. அப்புறம் வந்து என் தம்பி சித்தியோட பையனுமே வந்து சமைப்பான். கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். எங்கள் அண்ணன் தான் அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ 2வது கரண்டி பிடிக்கிறது வந்து என் தம்பி. 2 பேரும் அரிசி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரசம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கெடாவை வந்து உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டாங்க. இதுதான் வந்து என் தம்பி பொண்ணு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. வீடியோ எடுக்க சொல்லி டான்ஸ் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க சொல்லியிருந்தா. நானும் வந்து அவளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்து இன்னொரு தம்பி பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான். தொட்டிலில் அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான். நாங்கள் அதெல்லாம் விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டான். தூங்கின பையனுமே எந்திரிச்சிட்டு எங்கள் அம்மா மடியில் வச்சுருந்துச்சு. அப்புறம் வந்து எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் பெரியம்மா பொண்ணு, எங்கள் அத்தை எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. எங்கள் அத்தை ஃபஸ்ட்டே வந்திருந்தாங்க. போய் தேங்காய் இதுக்கெல்லாம் போய் உரிக்க போயிருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் சித்தி பொண்ணுக்கு வந்து 2 பொண்ணுங்க, எங்கள் பெரியம்மா பொண்ணுக்கு 1 பொண்ணு. எல்லோரும் வந்து சின்ன பிள்ளைங்களாம் வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. கலருக்காக சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ட்டு. என் குட்டி பரணி வந்து இவன் தான் வந்து 2வது தம்பியோட பையன். அவன் பேர் பரணி. அவனும் வந்து விளாண்டுட்டு இருந்தான். எங்கள் அம்மா அவனை வச்சு விளாண்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சு சின்ன பிள்ளைங்களோட சண்டை. நான் எனக்கு கலரு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து எல்லாருமே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். ஜாலியாக பிள்ளைங்களெலாம் வச்சு நல்லா விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஒரு பக்கம் இது ஓடிட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் வந்து சமையலும் நடந்துகிட்டே இருந்துச்சு. சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் சித்தி பையன் வந்து தொட்டியில் போட்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ஃபுல்லாக தூக்கிட்டு போய் தொட்டியில் போட்டுட்டு இருந்தான். என் தம்பி பொண்ணு வந்துட்டு நான் ஆராரோ பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஆராரோ பாடிட்டு இருந்தா. நல்லா காமெடியாக விளாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. வெளியில் வந்து நல்லா காத்தோட்டமாக மரத்துக்கு நிழல்ல ஜாலியாக இருந்துச்சு. இங்கே சமையல் அடுத்து வந்து குழம்பு சால்னா இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து எங்கள் அத்தை பையன் வந்து தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. தயிர் வாங்கிட்டு வந்துட்டு தயிர் வெங்காயத்துக்கு மாஸ்டர் செயலில் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அதை உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வெங்காயம் இதெல்லாம் போட்டு சமையல் சைடு எல்லாமே வந்துட்டு அவங்க இது மாதிரி தான் பண்ணுவாங்க. கரண்டி வச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் கை வச்சு தான், கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டு கறி கிரேவிக்காக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்பப்போ வந்து இதுக்கு உப்பு பார்த்து டேஸ்ட் பார்த்து போட்டுட்ருந்தானுங்க. இங்கே வந்து சால்னா, ஆட்டுக்கறி குழம்பு வச்சு சால்னா பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து கிரேவி 2 மட்டும் பண்ணியிருந்தோம் சிம்பிளாக. அதுவுமே ரெடி ஆயிடுச்சு மேக்ஸிமம். என்னை வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்காக என்கிட்ட கொஞ்சம் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொன்னேன். 2மே ஓகே, உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்து சொன்னேன். இந்த சைடு வந்து சால்னா கொதிச்சுட்டு இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நீ அடுத்து சாப்பாடு தான், சாமி கும்பிட்டு சாப்பாடு தான் அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடிய போகுது. அதனால் எங்கள் சித்தி வந்து இலைய அறுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் 12 மணி 1 மணிக்கிட்ட சாமிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். நாங்கள் எல்லாம் தார்பாயை விரித்து வந்தவங்களுக்குலாம் வந்தவங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து வச்சு சாப்பாடை வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மழை மேகமூட்டமாகவே இருந்துச்சு.
வருமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தோம். பட் ஆனால் வந்து அப்போ இங்கே வரல. நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்றுல உட்காந்து நல்லபடியாக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடைசியாக சாப்பிடும்போது மழை அப்படியே மின்னுட்டு வந்துருச்சு, தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மழை வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து முடியல, பயங்கரமான மழை வந்துருச்சு. மழையில் நனைஞ்சிட்டே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம், ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டேவோம். அப்புறம் வந்துட்டு மழை போகலாம், சரி இதுலேயே நனைஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களாம் அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க, மழை பெஞ்சிட்ருக்கு. குட்டி பையன், இது வந்து எங்கள் சித்தி பையன், இது எங்கள் தங்கச்சி, சித்தி பொண்ணு தான். எல்லோரும் ஜாலியாக மழையில் நனைஞ்சிட்ருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வெயில் அடிக்கிற வெயிலுக்கு தான் ரொம்ப நாள் கழித்து மழை பெஞ்சிருக்கு. மழையில் நனைஞ்சிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.